Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி பழவேற்காடு பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நானே என் 2 சிஸ்டர் எல்லாமே ஃபேமிலியோட போகிறோம். இப்போ என் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த என் பையன் ரெடி ஆகிட்டான், ரெடியாக நிற்கிறான். அடுத்து என் பொண்ணு ரெடியாக உட்காந்துட்ருக்கு. என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாரு. ஓகே, நம்ம பீச்சில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நெமிலிச்சேரி பிரிட்ஜு கிட்ட நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. என்னோடய இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சரி டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டு கிடையாது இட்லி தக்காளி தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் கடற்கரைன்னு சாப்பிட்டோம். இவங்கெல்லாம் நின்றுட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு இங்கே ஏதோ டிஃபன் கடை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நியர்பை நாங்கள் போயிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வழியிலே வந்து நீங்கள் பீச்சுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்காரங்கெல்லாம் அப்படியே நம்மளை ஸ்டாப் பண்ண சொல்லி வாங்க இந்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் அப்படி தான் ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க சொன்ன பாதையில் தான் நாங்கள் இந்த மாதிரி சந்தா அவங்க கூடயே போயிட்டுருக்கோம். இருந்தாலும் அவர் சேஃப்டியாக தான் எங்களை கூப்பிட்டு போனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க தான் என்னுடைய பெரிய சிஸ்டர், இவங்க தான் என்னுடைய செகண்ட் சிஸ்டர். நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மா, இவங்க எல்லோரும் நாங்கள் ஜாலியாக வந்திருக்கோம். ஹாய், எங்கள் அம்மா ஹாய் சொல்கிறாங்க. ஓகே, தேஜேஷ் சூப்பர். என்னங்க குழந்தைக்க பத்தமா புடி. இந்த பிளேஸ் பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டில் இந்த 2 பக்கமும் இதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வெயிலுக்காக குழந்தைங்களுக்காக நாங்கள் ஷால் பிடிச்சிட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஒன் டே ட்ரிப் சூப்பராக இருந்ததுங்க. ஏய் மூடி விழுந்துருச்சு பார். டென்ட்டு இப்போ போட்டாச்சு. இதுதான் எங்களுக்கு போட்டு கொடுத்த டென்ட்டு. இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இதில் பெட்ஷீட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். வருது. தண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாட்டரு. இன்னும் தள்ளி கூட நம்ம விளையாடலாம். ஆனால் அந்த சைடெல்லாம் போனோம் பீச் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழம் அதிகமாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இந்த பக்கமே இருந்தோம்.
ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பசங்களுக்கெல்லாம் மாற்றிட்டு டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, போட்டில் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு மணி ஏலக்கூடன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ளேஸ் விற்றுட்ருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ரவுண்டு போய் ஃபுல்லாக என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக ஒரு விசிட் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து மீன் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நாங்கள் வந்து எறா நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே சொல்கிற மாதிரி இருந்தாங்க. சரி, நாங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு எறா மட்டும் என் சிஸ்டர் வாங்கினாங்க, அப்புறம் நானும் வாங்கினேன், எங்கள் அம்மா அப்பாவும். எறா மட்டும் நாங்கள் 100 ருபீஸ்க்கு வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான், வாங்கிட்டு நாங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லோரும் கிளம்பிட்டோம். போகும்போது இந்த சன்ரைஸ் அழகாக இருந்தது, பார்த்துக்கிட்டே போயிருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு சரி டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணி டீ வாங்கி குடிச்சிட்டோம். அடுத்து இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா என் பையன் வந்து தாத்தா பாட்டி கூட தான் போவேன், எங்கள் கூட வரமாட்டேன்ட்டு ஒரே இது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வண்டியில் உட்காந்து போயிட்டுருக்கான். எங்களுக்கு பாய் சொல்கிறான். அவனை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த ட்ரிப் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ட்ரிப்போடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங்க்கு வந்து 1500 ருபீஸ் கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா டென்ட்டுக்குன்னா 500 ருபீஸ் கேட்குறாங்க.